இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது ஜீசஸ் கிரைஸ்டில் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா, அவனுங்க என்ன சொன்னானுங்க, நான் வந்து ப்ரைம் சாஃப்ட்லேயே எனக்கு ஒரு பொண்ணை கூட்டி கொடுத்தானோ, ஆனால் நான் போகல. அப்போ அது வந்துட்டானா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னை வந்து வெளில அனுப்பிச்சி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தானோ. ஸோ இப்போ என்ன சொன்னானுங்க, நான் காசு கொடுத்து ப்ராஸ்டியூட்டு போனது எல்லாத்தையுமே இப்போ அவனுங்க வந்து என்னை கூட்டி கொடுத்ததாகவும், நான் வந்து இப்போ நான் திருந்திட்டு எல்லா வீடியோவும் போடுறேன் அப்படிங்கிறானோ. ஆனால் அது உண்மை இல்லை. என்னை வந்து சாவடிச்சானோ. என்னை ஒரு கம்பெனியில் ஒழுங்காக இருக்க உள்ள என்னை போட்டு வறுத்து எடுத்தானோ. அதுவும் இல்லாமல் நான் எல்லாத்தையுமே உண்மையெல்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை ஒன்று சேர்க்கணுன்ட்டு ஒரே ஒரு டாக்குமெண்ட் போட்டேன் 2016. அப்போ ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் என்னை ப்ரைம் சாஃப்ட்டில் சேர்த்தாங்க. ப்ரைம் சாஃப்ட்டோட ஓனரு பீட்டர் மார்ஷல். அவன் ஒரு ஏலியன் தேவையா பையன். அவன் ஒரு பொட்டை மாதிரி. அதேமாரி அவன் ஒரு கே புண்டை. அடுத்தது அவன் வந்து அந்த ஜேக்கப் ராத்சைல்டுக்கு வந்து வந்து அவனோட அம்மா வந்து என் கூடயே ஒரு 9 படுத்து இந்த பொட்டை மாதிரி பிறந்தான். அவனோட தம்பி. அடுத்து வந்து இந்த ராக்கஃபெல்லரு இவனுங்கெல்லாம் தான். இது வந்து நெட்டில் இருக்குது, ஆனால் தேடினா கிடைக்காது. இதை என்ன சொல்லுவானுங்கன்னா டெவில் ஹார்ன் அப்படிங்கிறானுங்க. இது ரெண்டுத்தையும் யார், ஜேக்கப் ராத்சைல்டு, ராக்கஃபெல்லர், இவங்க 2 பேரை பற்றி எவன்லாம் படிக்கிறானோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி அவனுங்களை கொள்வது தான் என் வேலை. இதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு ஆனால் எப்போ 2018 கொடுத்தானு எனக்கு தெரியாது. இதெல்லாம் கொடுத்து நான் வந்து இதெல்லாம் வந்து வச்சு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன்டா, இல்லுமினாட்டி அது இதுன்னு க்ரியேட் பண்ணி இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். இவனுங்க எல்லாத்தையும் சைலண்ட்டாக கொண்டு விட்ருவணும். ஸோ நான் வந்து இந்த உலகத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு எல்லாம் பண்ணி அதில் வந்து விளாடிமிர் புட்டின், ஷி ஜின்பிங், நரேந்திர மோடிலாம் இருந்தாங்க. எங்கள் எல்லாரையும் காட்டி எங்கள் எல்லாரையுமே கொள்றதுக்கு தான் பிளானு. நாங்கள் எப்படியே தப்பிச்சிட்டோம். சீனாவால் தான் தப்பித்தோம். அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்தார். கேசோனியா வராச்சு. கேசோனியா வரல. இவனுங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டானோ. அப்பயுமே வந்து ஏலியன்ஸ் வந்து நாங்கள் இல்லை, நாங்கள் ஜூஸுன்னானோ. ஜூஸ் தான் ஏலியன்ஸு. ஜூஸும் ஏலியன்ஸு அதாவது இந்த சீக்ரெட் பிளட்ல இந்த அமெரிக்கா அவங்களும் ஏலியன்ஸ் தான். அதில் ஏகப்பட்ட இது இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறானுங்க, நான் பிட்காயின் வாங்கிட்டேன், பிட்காயின் வந்து ட்ராக் பண்ண முடியும். அதாவது உண்மையாக சொல்லணுன்னா பிட்காயின் எதுக்கு யூஸ் பண்ணானுங்கன்னா, கண்டுபிடிச்சதே எதுக்காக அப்படின்னா, முன்னாடியெல்லாம் பணம் வந்து கொடுத்தாங்கன்னா, இப்போ பிளாக் மணியே கொடுத்தாங்கன்னா ட்ராக் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ அவன் பேரில் ஒரு வீடு இருக்குது, ஆனால் அவனோட சம்பாத்தியம் இவ்வளோ தான் அப்படின்னா, ஒரே ஒரு ஐடி ரைடு விட்டா, இப்போ என் சொந்தக்காரனும் என் ஊரில் இருக்கிற சில 9 பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவனும், கீழே அதாவது இந்த லோக்கலில் இருக்கிறவனும் எல்லாருமே தான் வாங்கியிருக்கானோ. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அவனுங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடி ரைடு விட்டால் தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கான், ஆனால் அவன் இதெல்லாம் வச்சுருக்கான். அப்படிங்கும்போது ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தாலே போதும், தெரிஞ்சிடும். ஆனால் அவனுங்க பிளாக் மணியில் தான் வாங்கிறானுங்க. பிளாக் மணி எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். கமல்ஹாசனோட பையன் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதை வாங்கி வேறு யாருக்குள்ளேயே வாங்கி அவனுங்க கையில் கொடுத்துட்றது. அந்த மாதிரி தான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி அதேமாதிரி இவனுங்க பிளாக் மணி எங்கேருந்து எடுக்கிறானுங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் அடிக்கிறது. அதேமாதிரி இந்த வெளிநாட்டுக்காரனுங்க, இந்த டாட்டா இவங்க எல்லாருமே கொடுக்குறாங்கள நன்கொடையாக, அதை எல்லாமே இவனுங்க எடுத்து இல்லீகலாக யூஸ் பண்ணுறானோ. அது எதையுமே நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரஸ்ட்டுக்கு வர மணி எல்லாத்தையுமே இன்கமில் காட்டணுன்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் இவனுங்க தான் பண்ணி வச்சுருக்கணும். அதேமாதிரி படம் எடுக்கிறானுங்க தெரியுமா, போலீஸ்காரனுங்களெல்லாம் பயங்கரமாக காட்டுவானுங்க படத்தில். அப்படி ஹீரோ அப்படி இப்படின்னு. அதேமாதிரி இந்த வக்கீலையும் ஹீரோ மாதிரி காட்டுவானோ. அப்படியே அவர் வந்து அந்த செக்ஷன் 7.1 அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை எடுத்து நான் அப்படியே அந்த கேஸையே உடச்சேன். நான் ஒரு பெரிய பூல் அப்படிம்பானோ. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதாவது இதெல்லாம் வந்து பொய். அந்த காலத்தில் ராஜாக்கள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு மக்கள் முன்னாடி நியாயத்தை வழங்கினார். அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மக்கள் கேட்பாங்க, அவர் உடனே எதுக்குன்னு சொல்லுவார். அதேமாதிரி கொஞ்ச நாள் போச்சுனாலும் அதே தான் நடந்துச்சு. எல்லாத்தையும் ராஜாவால் பார்க்க முடியாது. அதனால் குறுநில மன்னர்கள் பார்த்தாங்க. அப்புறம் ஊரில் இருக்கிற பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நாட்டாமையும் என்ன பண்ணுவார், ஊர் எல்லாத்தையும் கூட்டி நடுவில் வச்சு எல்லாத்தையும் சொல்லுவார். இப்போ நடக்கிற ஏதாவது ஒன்று வெளில வருதா, வக்கீலாக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், எங்கேயோ கோர்ட்டில் ஹியரிங் நடக்கும், ஏதாவது ஒன்று லைவில் வருதா, லைவில் பண்ணணும். எல்லாத்தையுமே இருக்கிற எல்லா பெண்டிங் கேஸு, இவனுங்க பண்ண பழைய கேஸு எல்லாத்தையும் வெளில எடுக்கணும். எல்லாத்தையுமே எடுத்து, அதாவது தாமதமாக வழங்கப்பட்ட ஒரு நீதிங்கிறது வந்து அநியாயத்துக்கு மேலே அப்படிங்கிறாங்க. இவனுங்க பண்ணுறது எல்லாமே அநியாயம்தான். பான் ஸ்டாரை கொண்டுருக்கானுங்க. இவனுங்க எல்லா விதத்துலேயுமே இவனுங்க வந்து சரியே இல்லாத ஒரு மென்டல் கூதிங்க. இவனுங்க என்ன நினச்சிக்கிறானோ, இந்த
பணம் இருக்கவனுங்கள்ட்ட அதிகமாக அடியாளுங்களும் இருக்கானுங்க. அவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது அவனுங்கள வச்சு இவனுங்க எல்லாம் கொலை பண்ணிவிட்டு, அதாவது முதுகில் குத்தணும். இப்போ இன்டர்நெட்டில் யாரெல்லாம் வந்து இந்த இலுமினாட்டியை பற்றி தேடியிருக்காங்க, ஜூஸை பற்றி தேடியிருக்காங்க, இந்த ஜேக்கப் ராத்ஸ்சைல்டு இவங்களை பற்றி தேடியிருக்காங்க டேட்டாலாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்டர்நெட்டில் யார் என்ன தேடினாலும் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கு தான் இன்டர்நெட்டே கண்டுபிடிச்சானும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பெரிய இது. அவனுங்க ஏகப்பட்டதை கண்டுபிடிச்சி வச்சுருவானு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறானோ, வார் கிரியேட் பண்ண போகிறானோ. என்ன பண்ண போகிறானோ வார். எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மொத்தத்தையும் நான் தான் இலுமினாட்டி, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அதை கண்ட்ரோல் பண்ணேன், இதை கண்ட்ரோல் பண்ணி அங்கே ஆரம்பிச்சிடணும். இங்கேயும் இவன் தான் இலுமினாட்டி ஹெட்டு, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வார் எப்படியோ நியூஸில் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்க விட போகிறானோ. மக்கள் நீங்கள் தான் முடிச்சிக்கணும். இல்லை நான் தாங்க தப்பானவன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு அப்பாவி, நான் ஒரு கல்கி அவதாரம் தான். ஆனால் நானும் இதெல்லாம் படத்தில் அங்கங்கே பார்த்து தான் நானும் சொல்கிறேன். இங்கே கேள்விப்பட்டதெல்லாம் தான் நானும் சொல்கிறேன். மேக்ஸிமம் நான் வந்து வெளில போனது ஒரே ஒரு தடவை தான். அது வந்து பேங்காக்கு போனேன். அங்கே போனப்போ என்னை செருப்பால் அடித்தானோ ஒரு ப்ராஸ்டியூட்டை வச்சு. இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கானோ. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சூனியத்தில் ஏகப்பட்டது இருக்குது. என்னென்னமோ பண்ணுறானோ. மழை வரல, மழை பெய்யுது திடீர்னு ரொம்ப. நான் திட்டோடி வந்தப்போ வருஷம் மழையே இல்லை. இங்கே திட்டோடியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அடுத்த வருஷம்தான் பெஞ்சுது. இப்போ கொஞ்சம் இந்த வெயில் காலத்தில் பெய்யாது. அதாவது இந்த 2018 சூனியம் வர ஆரம்பிக்கும் போது அவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, நான் என்ன நினச்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணணுன்ட்டானுங்க. இதுதான் ரூல்ஸு. ஸோ நான் எதெல்லாம் நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் ஆப்போசிட்டில் பண்ணானுங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும். மார்க்கெட் இறங்கும்னு நினப்போ ஏறும். இந்த ஷேரு இறங்கும்னு நினப்போ ஏறும். இந்த ஷேரு வந்து இறங்கும்னு நினப்போ ஏறும். ஏறும்னு நினப்போ இறங்கும். இந்தமாரி ஏகப்பட்டதை பண்ணுறானோ. எங்கெங்கேயோ எதெல்லாம் பண்ணுறானோ. பெரூட்டில் வந்து பாம்பு வச்சு காட்டினானோ. அப்புறம் நான் வந்து உலகத்தில் வாரே நடக்கக்கூடாதுன்னு வார் கிரியேட் பண்ணுறானோ. உக்ரைனுக்கு ரஷ்யா வேணுன்னேலாம் பண்ணல. நான் இப்படி நினச்சேன்னொடனே ரஷ்யா வார் பண்ணு அப்படின்னா பண்ணணும். நான் என்ன நினச்சாலும் அவங்க பண்ணணும். இப்போ நாங்கள் எல்லாருமே அவனுங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இது ஒரு பெரிய கதை. இது ஜீசஸே வந்து சொல்லுவார், நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்மளனா போங்க. நன்றி.